இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 8.3 செகண்ட் கொஸ்டின். ரைட் ஆல் த அதர் trigonometric ratios of angle A in terms of secant A. கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா trigonometric ratiosனா என்ன? sin A, cos A, tan A, cot, secant அந்த மாதிரி. ஸோ எல்லா ரேஷியோஸும் கண்டுபிடிக்கணும். அதில் உள்ள எல்லா ஆன்சர்லையும் நமக்கு சீக்கன் அப்படிங்கிற ஒரு அந்த ரேஷியோஸ் வந்து இருக்கிற மாதிரி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ சொல்யூஷன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம sin A கண்டுபிடிக்கலாம். sin A நமக்கு ஒரு ஐடென்டிட்டி தெரியும். sin square A plus cos square A is equal to 1 அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டி தெரியும். ஸோ sin square தான் sin தான் தேவை. ஸோ sin square வச்சுட்டு cos square நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ 1 minus cos square A. ஸோ ஸ்கொயர் தேவையில்லை, sin தான் தேவை. ஸோ sin A is equal to root of 1 minus cos square A. ஓகே, ஸோ இது கிடைச்சிச்சு. ஆனால் நம்மளுக்கு இந்த டேர்மில் சீக்கன் அப்படிங்கிற ஒரு ரேஷியோ அங்கே இல்லை. ஸோ நம்ம இதை காசை நம்ம சீக்கனாக சேஞ்ச் பண்ணலாமா? நமக்கு ஒரு ஐடென்டிட்டி தெரியும். அங்கேயும் காஸ் இஸ் ஈக்குவல் டு 1 பை சீக்கன் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ காஸ் இருக்கிற இடத்துல 1 பை சீக்கனை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ தர்ஃபோர் இங்கே 1 மைனஸ் 1 பை சீக்கன் ஸ்கொயர் இருக்குது. ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது சீக்கன் ஸ்கொயர் ஏ மைனஸ் 1 டிவைடட் பை சீக்கன் ஸ்கொயர் ஏ. தர்ஃபோர் sin A is equal to root of சீக்கன் ஸ்கொயர் ஏ மைனஸ் 1 டிவைடட் பை சீக்கன் ஸ்கொயர் ஏ. ஓகே, நெக்ஸ்ட் டேர்ம் காஸ் ஏ. காஸ் ஏ நம்ம சிம்பிளாக சொல்லிடலாம். காஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 பை சீக்கன் ஏ. ஓகே, நெக்ஸ்ட் tan ஏ. டேர்னுக்கு இன்னொரு ஐடென்டிட்டி தெரியும். டேர்ன் வர மாதிரி ஒரு ஐடென்டிட்டி எது? சீக்கன் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு tan ஸ்கொயர் ஏ ப்ளஸ் 1. நமக்கு tan தான் தேவை. ஸோ tan ஸ்கொயர் அங்கேயே வச்சுட்டு இந்த 1 நம்ம எடுத்துகிட்டு வரோம். ஸோ சீக்கன் ஸ்கொயர் ஏ மைனஸ் 1. ஸோ tan இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சீக்கன் ஸ்கொயர் ஏ மைனஸ் 1. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா cot A. ஸோ tan A இஸ் ஈக்குவல் டு 1 பை cot A ஆல்ரெடி தெரியும். ஸோ cot A தான் தேவை. தர்ஃபோர் cot A இஸ் ஈக்குவல் டு 1 பை tan A. ஓகே, ஸோ tan A நமக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ரூட் ஆஃப் சீக்கன் ஸ்கொயர் ஏ மைனஸ் 1 நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ இதை நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே cot A போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். தர்ஃபோர் cot A இஸ் ஈக்குவல் டு 1 பை ரூட் ஆஃப் சீக்கன் ஸ்கொயர் ஏ மைனஸ் 1. நெக்ஸ்ட் cosecant A. ஸோ cosecant A இஸ் ஈக்குவல் டு 1 பை sin A. ஸோ sin A ஓடது என்ன கண்டுபிடிச்சோம்? sin A இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சீக்கன் ஸ்கொயர் ஏ மைனஸ் 1 டிவைடட் பை சீக்கன் ஸ்கொயர் ஏ. தர்ஃபோர் இதை அப்படியே போயிட்டு இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 1 பை ரூட் ஆஃப் அந்த டேம் இருக்குது. ஸோ இங்கே என்னன்னா இந்த டேம் அப்படியே மேலே எடுத்துகிட்டு போகிறோம். இந்த ரூட் வந்து ரெண்டுக்கும் சேம் தான். ஸோ இந்த ரூட்டை மேலே மட்டும் வச்சுட்டு கீழே இருக்கிற டேமை இந்த ஸ்கொயரும் அந்த ரூட்டு கேன்சல் ஆகி வெறும் சீக்கன் மட்டும் வரும். ஸோ தர்ஃபோர் cosecant A இஸ் ஈக்குவல் டு இது மேலே போயிடும். ஸோ சீக்கன் ஏ மட்டும் தான் வரும். ஏன்னா ரூட் டூ ஸ்கொயரும் கேன்சல் ஆகி. ஸோ சீக்கன் ஏ டிவைடட் பை ரூட் ஆஃப் சீக்கன் ஸ்கொயர் ஏ மைனஸ் 1.